வருஷத்துக்கு ஒரு தடவை டிசம்பர் மாசத்துல மட்டும்தான் காஃபி பழ அறுவடை நடக்கும். நாங்க தேங்காய் பால் காஃபிக்காக 2 கிலோ காஃபி பழத்தை பறிச்சு எடுத்துக்கிட்டோம். பறிச்சு எடுத்த காஃபி பழத்தை தோல் தனியா கொட்டை தனியா பிரிக்கணும். அதுக்காக உரல்ல போட்டு உலக்கையால இடிச்சு எடுத்துக்கிட்டோம். காஃபி பழத்தை உலக்கையால மெதுவா இடிக்க இடிக்க கொட்டை தனியா தோல் தனியா பிரிஞ்சு வந்துருச்சு. காஃபி பழத்துல ஒரு விதமான பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அது போறதுக்காக தண்ணியில நல்லா கழுவி எடுத்து காய வைக்கணும். காஃபி கொட்டை நல்லா காஞ்சா மட்டும்தான் தோல் தனியா கொட்டை தனியான்னு பிரிச்சு எடுக்க முடியும். காஃபி கொட்டை பதமா காயறதுக்கு 3 நாள் தேவைப்பட்டது. காஃபி கொட்டை நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் காஃபி கொட்டையை தனியா ஓடு தனியா பிரிச்சு எடுக்க முடியும். காஃபி கொட்டைய உலக்கையில மெதுவா இடிக்க இடிக்க ஓடு தனியா காஃபி கொட்டை தனியா பிரிஞ்சு வந்துருச்சு. காஃபி கொட்டையும் ஓட்டையும் தனியா பிரிச்சு எடுக்கணும். அதனால முரத்துல வச்சு நல்லா புடைச்சு எடுத்துக்கிட்டோம். தேங்காய் பாலுக்காக நாங்க 3 தேங்காய பறிச்சு எடுத்துக்கிட்டோம். சட்டி நல்லா சூடானதும் தேங்காய் எண்ணெயை சேர்த்து அதுல காஃபி கொட்டையை கொட்டி நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். காஃபி கொட்டை சரியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு பக்கமா தீஞ்சு போயிடும். காஃபி கொட்டை நல்லா பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சதும் வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் சரியான பதம். காஃபி கொட்டையை அரைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துல கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். தேங்காய் பாலுக்கு தேவையான தேங்காய அம்மியில வச்சு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப காஃபி கொட்டை நல்லா ஆறிடுச்சு. அதையும் அம்மியில வச்சு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்த தேங்காயிலிருந்து தேங்காய் பாலை தனியா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் பாக்குறதுக்கு பசும்பால் மாதிரியே தான் இருக்கும். தேங்காய் பால் நல்லா கொதிச்சு பொங்கி வரும்போது சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அம்மியில வச்சு அரைச்சு எடுத்த காஃபி கொட்டை தூளை இது கூட சேர்த்துக்கலாம். கமெண்ட், லைக், ஷேர் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்காய் பால் காஃபி இப்ப தயாராயிடுச்சு. அத பத்தி தாத்தா என்ன